Hello students, welcome to Centam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 9th standard social science geography unit 1 lithosphere 1 endogenetic processes lesson ஓட book back mark பண்ணலாம் வாங்க. Page number 165 ல இருக்கு பாருங்க. Choose the correct answer. First one option B. Sorry, not option B, C, crust. First one option C. First, second one option B, third one option B, ஓகேங்களா, fourth one option B, fifth one option A, sixth one option A, seventh one வந்து B தான். இது வந்து புக்கு கிழிஞ்சிருக்கு, மேலே ஒட்டி இருக்கிறதுனால டிக் பண்ண முடியல, இது இங்கே டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. செவன்த் ஒன் B, D வந்து கிடையாது, இது கிடையாது, எத்துக்கும் அது கிடையாது. செவன்த் ஒனுக்கு ஃபால்ட், த ஆன்சர் பி. எயித் ஒன் ஏ, நைன்த் ஒன் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். 4 3 1 5 2. The first one volcanic, second one Simma, third one subduction zone, fourth one seismograph, fifth one specific question. ஓகேங்களா, 4 3 1 5 2. நெக்ஸ்ட் consider the given statement. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒனுக்கும் ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒன் ஆப்ஷன் டி, தேர்ட் ஒன் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4. Answer in brief. Write a brief note on the various parts of the earth. Page number 158. Page number page number 158 ல டாப்ல இருக்கு பாருங்க. The lithosphere இந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லா அங்க இருந்து the lithosphere இங்க ஸ்டார்ட் பண்ணி up to the life exists. இது ரோமன் லெட்டர் 4 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Next, Roman letter 4, second question. Mention the layers of the interior of the earth. Page number 157. 157 ல இங்க இருக்கு பாருங்க, structure of the earth. கீழே ஒரு பேரா இருக்கு பாத்தீங்களா, the outer surface இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த பேரா எண்டிங் கோர், இந்த பேரா அப்படியே ஃபுல்லா. இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Define plate tectonics. Page number 160. பேஜ் நம்பர் 160ல இங்கே எடுத்துக்கோங்க. கொல்யூஷன்ஸ் ஆஃப் இந்த தீஸ் இருக்கு இல்லையா, அந்த தீஸுக்கு பதில் டெக்டானிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கொல்யூஷன்ஸ் ஆஃப் டெக்டானிக்ஸ் பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் இது வரைக்கும். இது தேர்ட் கொஸ்டின். கொல்யூஷன்ஸ் ஆஃப் தீஸுக்கு பதில் டெக்டானிக்ஸ் போட்டுக்கோங்க, பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே பிளேட் டெக்டானிக்ஸ். இது தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். வாட் இஸ் சுனாமி? பேஜ் நம்பர் 163. 163க்கு 162ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 162 and 163. ஓகேங்களா, 162ல இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. த வேர்ட் சுனாமி கீழே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. த வேர்ட் சுனாமி இங்கே ஸ்டார்ட் பண்ணி 162ல 163ல இங்கே முடியுது பாருங்க. லேண்ட்ஸ்லைட்ஸ் 163ல லேண்ட்ஸ்லைட்ஸ் முடியுது பார்த்தீங்களா. இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் இஸ் எ வல்கானோ? மென்ஷன் இட்ஸ் மேஜர் காம்போனன்ட்ஸ். பேஜ் நம்பர் 163. வல்கானோனா என்ன, அதனோட காம்போனன்ட்ஸ் கேட்குறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். பேஜ் நம்பர் 163ல இங்கே இருக்குது பாருங்கள். வல்கானோஸில் வல்கானோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி எரெப்ட் அவுட் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. வல்கானோலேருந்து எரெப்ட் அவுட் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனோட காம்போனன்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக அது ஃபஸ்ட்டு இது எழுதினோம். வல்கானோலேருந்து எரெப்ட் அவுட் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வல்கானோஸ் ஆர் ஜென்ரலி ஹேவ் த ஃபாலோயிங் மேஜர் காம்போனன்ட்ஸ் தே ஆர் அப்படின்னு இந்த டைட்டில் மட்டும் எழுதினா போதும். மேக்மா சாம்பர், வென்ஸ், volcanic cone, crater. டைட்டில் மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா, இது ஃபிஃப்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். வாட் இஸ் an earthquake and how it is occur? பேஜ் நம்பர் 162.
எர்த்குவாக்னா அது எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 162ல் எர்த்குவாக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எர்த்குவாக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் இந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த டார்க் வேர்ட்ஸ் அப்படியே எழுதிக்குங்க. எர்த்குவாக்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் வரைக்கும் எழுதிக்கிட்டு அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது இட்டுன்னு போட்டுட்டு இட் ஜெனரேட்ஸ் இட்டுன்னு எழுதிட்டு இட் ஜெனரேட்ஸில் எலாஸ்டிக் வேவ்ஸ். எர்த்குவாக்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் வரைக்கும், அப்புறம் இட்டு ஜெனரேட்ஸ்லேருந்து வேவ்ஸ் வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7th கொஷின். வாட் ஆர் செஸ்மிக் வேவ்ஸ் அண்ட் மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். பேஜ் நம்பர் 162. சிஸ்மிக் வேவ்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் கேட்குறாங்க. சிஸ்மிக் வேவ்ஸ்னால் ஃபஸ்ட்டு அது என்னன்னு அப்படின்னு அந்த பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க. எர்த்குவாக்ஸ் ஜெனரேட்ஸ்லேருந்து டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இது எழுதிட்டு இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் கேட்குறாங்களே, டைட்டில் மட்டும் எழுதினா போதும். ப்ரைமரி ஆர் பி வேவ்ஸ், செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் அப்படின்னு டைட்டில் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 8th. ரைட் அபவுட் தி ஸ்பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர். பேஜ் நம்பர் 164. பேஜ் நம்பர் 164ல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. கீழே மோஸ்ட் எர்த்குவாக்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது பார்த்தீங்களா வேர்ல்டு. இதுதான் 8th கொஷினோட ஆன்சர். மோஸ்ட்லேருந்து இந்த வேர்ல்டு இது வரைக்கும் 8th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செயில் ஃப்ளோட்ஸ் ஓவர் சிம்மா. இதுக்கு நான் நோட்ஸ் காமிக்கிறேன். கிவ் த ரீசன். எக்ஸசைஸ் 5 அது நோட் பண்ணுங்க. செயில் ஃப்ளோட்ஸ் ஓவர் சிம்மா பிகாஸ் செயில் இஸ் லெஸ் dense and higher. அது செயில் consists of silica and aluminum which is lighter than Sima which contains silica and magnesium. Therefore செயில் flows over Sima. நோட் பண்ணிக்கோங்க. Next, igneous rocks are also called primary rocks or mother rocks. Page number 159. Page number 159ல இங்க இருக்கு பாருங்க. ரோம் லெட்டர் 5க்கு செகண்ட் igneous rocks இங்க ஸ்டார்ட் பண்ணி the for them இது வரைக்கும் செகண்ட் ஒன். give reason செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க. distinguish between core and crust, epicenter and hypocenter, divergent and convergent boundaries, primary waves and secondary waves, shield, volcano and volcanic dome. இந்த 5 டிஸ்டிங்கிஷ் நான் நோட்ஸ் காமிக்கிறேன். நோட்ஸ் பார்த்து நோட்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நோட் எடுத்து நோட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு 3 தெரியுது பாருங்கள். அதை அப்படியே நோட் பண்ணுங்கள். தென் 4th ஒன் நோட் பண்ணுங்கள். கீழே பண்ணிட்டீங்களா. 5th ஒன் 5 டிஸ்டிங்கிஷ் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு Roman letter 7. Answer in a paragraph. First one. Describe the structure of the earth. Page number 157, 158 and 159. Structure of the earth. First structure of the earth அப்படின்ற டைட்டில் எழுதிட்டு இந்த பேரா எழுதிக்குங்க. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து இந்த கோர் இது வரைக்கும் இந்த பேரா எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த எர்த் என்னென்ன இருக்குது. க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இது இந்த க்ரஸ்டின் டைட்டில் போட்டு இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதிக்குங்க. ஓகேங்களா. இந்த பேரா ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு
மேண்டில் அப்படின்ட்டு இந்த டைட்டில் போட்டு இந்த பேரா இதாலேருந்து இந்த மேக்மா வரைக்கும் ஃபுல்லாக எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு கோர்னு டைட்டில் போட்டுட்டு கோர்லேருந்து அப்புறம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டீட்டெயில் ரைட் எ நோட் ஆன் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் ஆஃப் தி எர்த். பேஜ் நம்பர் 160. 160ல் ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் இருக்குல்ல, இதில் இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு டைட்டில் எழுதிட்டு இந்த பேரா ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஃபார்ம்லேருந்து இந்த ரிலீஃப் அது வரைக்கும் இது ஃபஸ்ட்டு பேராவாக எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேராவாக இது கண்டினியூவாக இது எழுதிக்குங்க. இந்த இன்டர்னல் ப்ராசஸ் ஜெனரேட்லேருந்து த பிரின்சிபல் ப்ராசஸ் இது வரைக்கும் அதனுடைய கண்டினியூஷன் வச்சு எழுதிக்குங்க. இன்டர்னல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்களா? இந்த 2 பேரா இன்டர்னல் ப்ராசஸுக்கானது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்ட்டு டைட்டில் போட்டுட்டு இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதிக்குங்க. த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட்லேருந்து எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் டைட்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இன்டர்னல் ப்ராசஸ்னு இந்த ஃபஸ்ட்டு பேராவும் இந்த பேராவும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு டைட்டில் எழுதிட்டு இந்த பேரா எழுதி முடிச்சுக்கணும். இது செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டீட்டெயில். How are volcanoes classified based on the periodicity of the eruption? Page number 163 and 164. 163ல இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். பேஸ்ட் ஆன் தி இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் தி பீரியாடிக் ஆஃப் எரப்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வரணும். ஆக்டிவ் வல்கானோ, ஸ்லீப்பிங் வல்கானோ, டெட் வல்கானோ எல்லாமே அப்படியே ஃபுல்லாக எழுதுகிறோம். இந்த பேஸ்ட் ஆன் திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு பேஜ் நம்பர் 164ல் இங்கே முடிது பாருங்கள். டான்சானியா இது வரைக்கும் தேர்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டீட்டெயில். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கானோ. பேஜ் நம்பர் 164. பேஜ் நம்பர் 164ல் இது எங்கே இருக்குது பாருங்கள். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கானோ 2 எஃபெக்ட்ஸ் இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். இந்த 2 பேரா அப்படியே ஃபுல்லாக எழுதுறோம். இந்த டைட்டில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கானோ டைட்டில் போட்டு அப்படியே இந்த ரீஜன் வரைக்கும் எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.